ಎದುಮೇಲಿಪೇಟ ತುಳ್ಳಿ ನಿರಗೊಂಬೇರಿ ಸ್ವಾಮಿ ಭಟ್ಟರಲ್ಲಿಯಲ್ಲೋ ನಿಂದಿರು ಮುತ್ತು ಎದುಮೇಲಿಪೇಟ ತುಳ್ಳಿ ನಿರಗೊಂಬೇರಿ ಸ್ವಾಮಿ ಗುಡಿ ಬಂದಿಲ್ಲ படிக்கட்டு அங்க போய் வர பேசலாம் பக்கத்துல போய் பேசலாம் சாமியில் வேட்டி குறைக்கிறதே இல்லை, வேட்டி தண்ணியில் ஓடுறதெல்லாம் அப்படியே அது வந்து ஒன்றாவது கேளுங்க ஜங்காய் கம்பியா அது அப்படியே ஆமாண்ணே.
கோயம்புத்தூர் சிஎஸ்எஸ் குருசாமி ஆளுங்க தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு எதுக்காப்புல உட்காந்துருக்கோம், வந்துருங்க எல்லாம். சாமியே சரணமையப்பா. അപ്പാച്ചിനെയൊരു പമ്പൂറത്തിലെത്തുക ഓരോന്നാ വിജയിച്ചിൽ ജാതി അവിടെ കാത്തിരിക്കുക. ಕರ್ನಾಟಕ ಮೈಸೂರು ಜಿಲ್ಲೆ ಗುಂಡಾ ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗಾರರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಸನ್ನಿಧಾನದ ವಾಣಿಜ್ಯ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಹಾಜರಿರುತ್ತಾರೆ. ಗುಂಡಾ ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ಬಂದಿರುವ ಕಣ್ಣಯ್ಯ ಗುರುಸ್ವಾಮಿ ಕಣ್ಣಸ್ವಾಮಿ ತಾವುಗಳು ಸನ್ನಿಧಾನದ ಯಾವುದೇ ಭಾಗದಲ್ಲಿದ್ದರೂ ಸನ್ನಿಧಾನದ ಮಾಹಿತಿ ಕಚೇರಿಗೆ ಬಂದು சாமி ஒரு வழியாக பார்த்துட்டோம். அறிவுராசன் முடிகிற வரைக்கும் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு மேலே சன்னிதானத்துலேயே இருந்தோம். 11 மணின்னா கரெக்டாக 11 மணிக்கெலாம் மூடுறதில்ல, மேலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடுறாங்க. நாங்கள் பார்த்தது லாஸ்ட் பேட்ச்சு. எங்களுக்கு அப்புறம் பின்னாடி வரவங்களாம் ரொம்ப கஷ்டங்க, பாவம். எங்கள் பின்னாடி இருக்கிறவங்களும் காலையிலே அதிகாலையிலே நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் 20 மணி நேரம் வெயிட்டிங்கில் தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் சாமி நாங்கள் பார்த்தது பெரிய சாதனையாக தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நெய்த்தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அப்போவே இப்போ 3/4 பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட அன்றைக்கி லாஸ்ட் பேட்சே நாங்கள் தான் கடைசியாக சேர்ந்தோம். சாமி சாணம் 20 மணி நேரத்துக்கு மேலே நெய் தேங்காய் தலைமையில் வச்சு நடந்ததுனால நெய்யெல்லாம் ஃபுல்லாக குடகுடன்னு தண்ணி மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ தண்ணியே எனக்கு இது வரைக்கும் நெய் தேங்காய் உடஞ்சி ஊற்றுறதே இல்லை. இந்த வருஷம் தாங்க முறையாக இந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ நீலிமலையில் ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்க்குற இந்த ரூட்டில் தான் எப்போவுமே மேலே ஏறி போவோம். ஆனால் இந்த டைம் சரங்குத்தி வழியாக பிரித்து விட்டு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. மத்தியானமெல்லாம் எல்லாருமே இறங்கி பஸ்ஸுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். 2024 சபரிமலைக்கு சாமி பார்த்துட்டு போனோம். எல்லாரோட பேரையுமே சாதனையாளர் பட்டியலில் சேர்க்கணும். ஆமாங்க, நான் கேரளா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அடுத்த வருஷம் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட பேரில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த நாள் அதிகாலை பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் இப்போ பார்க்குறது காலையில் ஒரு 8 மணி இருக்கும். நானும் அப்பாலாம் காலையிலே குளிச்சுட்டு குற்றாலநாதர் கோயிலை சாமி பார்க்குறது வந்துட்டோம். நாங்கள் நைட்டே குற்றாலம் ஃபால்ஸில் குளிச்சிட்டதுனால காலையில் குளிக்கிறது பிளான் பண்ணலை. ஏன்னா நைட்டே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஹெவியாக தான் இருந்துச்சு. நாங்கள் குளிச்சு போய் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் குளிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் யாரையுமே குளிக்க விடலன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தோம். அது ஆக்சுவலாக 1 மணிக்கு போயிருந்ததுனால சாமி பார்க்க முடியல. 1 மணிக்கு சாத்திட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 4 o'clock தான் திறப்பதுனால நாங்கள் வேறு பக்கம் கிளம்புறப்ப இன்னும் 2-3 கோயிலெலாம் பார்த்துட்டு கடைசியில் பழனி போகலான்னு இருந்தோம். ஆக்சுவலாக பழனி போல் வேறு ஏதோ கோயில் போனோம். எனக்கு தெரிஞ்சு பழமுதிர்ச்சோலை போயிருந்தோம். அப்புறம் அழகர் கோயில் 18ஆம் படி சாமி போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த வருஷம் சபரி யாத்திரை அட்வென்ச்சரஸாகவும் என்னால் மறக்கவே முடியாத மாதிரியும் ஒரு பயணமாக இந்த டைம் அமைஞ்சது.